இந்தியா மீது 100% வரி, ட்ரம்ப் போட்ட அதிரடி உத்தரவு. இந்த மாதிரி தலைப்பை பார்த்ததும் நெஞ்சுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வர்றது சகஜம்தான். அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட பேர் இருந்தா அந்த அதிர்வுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். சமீபத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகிற மருந்துகளுக்கு 100% வரி விதிக்க போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு நம்ம இந்தியாவோட பார்மா இண்டஸ்ட்ரிய ஒரு ஆட்டம் காண வச்சிருக்கு. 100% வரி, சும்மா யோசிச்சு பாருங்க. நாம 100 ரூபாய்க்கு ஒரு மருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புனா அது அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இன்னொரு 100 ரூபாய் வரியா கட்டணும். அப்போ அந்த மருந்தோட விலை அங்க 200 ரூபாய் ஆகிரும். இது எந்த பிசினஸையும் காலி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த நியூஸ் வந்த உடனே இந்திய பங்குச்சந்தையில மருந்து கம்பெனிகளோட பங்குகள் சரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் மனசுல அவ்வளவுதானா, இந்தியாவோட மிகப்பெரிய ஏற்றுமதி துறையான மருந்து துறைக்கு இது பெரிய அடியா, இந்திய பொருளாதாரம் இதனால அடி வாங்குமா, லட்சக்கணக்கான வேலைகள் போயிடுவான்னு ஏகப்பட்ட கேள்விகள். ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம். இந்த முழு பிரச்சனையையும் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தையும் கொஞ்சம் முத்து பார்த்தா ஒரு ஆச்சரியமான உண்மை புரிய வரும். இந்த 100% வரிங்கிற பிரம்மாஸ்திரத்தோட உண்மையான டார்கெட் நாம இல்ல. இதோட முதல் பலியாடு அமெரிக்காவோட சாதாரண குடிமகன் தான். அது எப்படி? இந்த வரியை போட்டதன் மூலமா ட்ரம்ப் யாருக்கு குறி வைக்கிறாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்ன? இந்தியாவுக்கு உண்மையிலேயே பாதிப்பு இருக்கா இல்லையா? இத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த 100% வரி அறிவிப்புனா என்ன, இது யார் மேல பாயும்னு பார்த்துடலாம். ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷியல் தளத்துல வெளியிட்ட அறிவிப்பின்படி அக்டோபர் 1, 2025 முதல்ல அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுற மருந்து பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனா இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழியும் அவர் சொல்லியிருக்காரு. எந்த கம்பெனிகள் அமெரிக்காவில தங்களோட உற்பத்தி ஆலைகளை கட்டுறாங்களோ இல்ல கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்களுக்கு இந்த வரியில இருந்து விலக்கு இருக்கு. இந்த அறிவிப்பை பார்த்ததும் நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அப்போ எல்லா மருந்துகளுக்கும் வரியா இல்ல குறிப்பிட்ட மருந்துகளுக்கு மட்டும் தானா? சில செய்திகள் இது பிராண்டட் பேட்டன் மருந்துகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலும் ட்ரம்ப் அவர்கள் பொதுவா மருந்து பொருட்கள்னு குறிப்பிட்டிருப்பது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாம பெரும்பாலும் ஜெனரிக் மருந்துகளை தான் ஏற்றுமதி செய்யறோம், அதனால நமக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு ஆரம்பத்துல சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த விஷயத்துல ஒரு தெளிவு இல்லாததுதான் பெரிய பிரச்சனையே. இந்த வரி விதிப்பு எதிர்காலத்துல காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ், பயோசிமிலர்கள்னு எல்லாத்துக்கும் விரிவுபடுத்தப்படலாம்னு ஆய்வாளர்கள் பயப்படுறாங்க. ஏன்னா வியாபாரத்துல தெளிவில்லாத நிலைமை தான் மிகப்பெரிய எதிரி. இந்த வரி ஜெனரிக் மருந்துகளுக்கு வருமா வராதாங்கிற குழப்பமே சந்தை ஒருவித பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. சரி, முதல்ல நாம சில அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவுக்கும் நம்ம இந்திய மருந்து துறைக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியா உலகின் மருந்தகம்னு அழைக்கப்படுது. காரணம், நாம ரொம்ப கம்மி விலையில தரமான மருந்துகளை உற்பத்தி செஞ்சு உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யறோம். குறிப்பா அமெரிக்கா நம்மளோட மிகப்பெரிய வாடிக்கையாளர். கடந்த 2024 இருந்து 2025 நிதியாண்டுல மட்டும் இந்தியா சுமார் $10.5 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 87,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள மருந்துகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கு. இது நம்ம மொத்த மருந்து ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 35%. இந்த வர்த்தகத்துல 90%க்கும் மேல இருக்கிறது ஜெனரிக் மருந்துகள் தான். இப்போ பேட்டன் மருந்து, ஜெனரிக் மருந்துனா என்னன்னு ஒரு கேள்வி வரும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மருந்து கம்பெனி பல வருஷமா ரிசர்ச் பண்ணி பல கோடிகளை செலவு செஞ்சு ஒரு நோய்க்கு புது மருந்தை கண்டுபிடிக்குது. அந்த மருந்தை உற்பத்தி செஞ்சு விற்க அந்த கம்பெனிக்கு மட்டும் சுமார் 20 வருஷத்துக்கு உரிமை கொடுப்பாங்க. இதுக்கு பேரு தான் பேட்டன். இந்த நேரத்துல வேற யாரும் அதே மருந்தை தயாரிக்க முடியாது. அதனால அந்த கம்பெனி அந்த மருந்துக்கு பயங்கரமான விலை வைக்கும். இதைத்தான் பிராண்டட் அல்லது பேட்டன் மருந்துன்னு நம்ம சொல்றோம். அந்த 20 வருஷ பேட்டன் காலம் முடிஞ்சதும் மத்த கம்பெனிகளும் அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி அதே மருந்தை உற்பத்தி செஞ்சு விற்கலாம். இதுக்கு ஜெனரிக் மருந்துகள்னு பெயர். ரிசர்ச் செலவு இல்லாததால இந்த ஜெனரிக் மருந்துகளோட விலை பிராண்டட் மருந்துகளை விட பல மடங்கு கம்மியா இருக்கும். இந்தியா இந்த ஜெனரிக் மருந்து உற்பத்தியில ஒரு உலக சூப்பர் பவர். அமெரிக்காவில் பயன்படுத்தப்படுற மொத்த மருந்துகள்ல சுமார் 40% மருந்துகள் இந்தியாவில இருந்து போறதுதான். அங்க ஒரு டாக்டர் எழுதி கொடுக்கிற 10 மருந்து சீட்ல 9 சீட்டுகள் ஜெனரிக் மருந்துகளால ஆனது. இந்த ஜெனரிக் மருந்துகளால தான் அமெரிக்காவோட மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. இந்த மலிவு விலை இந்திய சப்ளையை நிறுத்திட்டா அமெரிக்காவோட ஹெல்த் கேர் சிஸ்டமே ஆட்டம் கண்டுடும். இப்போ ட்ரம்போட அறிவிப்புக்கு வருவோம். அவரோட நோக்கம் அமெரிக்காவோட மருந்து தேவைகளுக்கு வெளிநாடுகளை, குறிப்பா இந்தியாவை சார்ந்திருக்கிறத குறைக்கிறது தான். அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிற அவரோட கொள்கையோட ஒரு பகுதி தான் இது. இந்த 100% வரி ஒரு ஆரம்பம் தான். இதோட உண்மையான ஆபத்து வேற இடத்துல ஒளிஞ்சிருக்கு. ட்ரம்போட அறிவிப்பு வந்த அடுத்த நிமிஷமே அதோட விளைவுகள் தெரிய ஆரம்பிச்சது. இந்திய பங்குச்சந்தையில நிப்டி பார்மா இண்டெக்ஸ் ஒரே நாள்ல 2.4% வரைக்கும் சரிஞ்சது. சன் பார்மா, டாக்டர் ரெட்டிஸ், சிப்லா மாதிரி நம்ம முன்னணி மருந்து கம்பெனிகளோட பங்குகள் 5 இருந்து 6% வரைக்கும் பயங்கரமா அடி வாங்குச்சு. ஏன் இந்த திடீர் சரிவு? முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அமெரிக்கா நம்ம மருந்து கம்பெனிகளோட மிகப்பெரிய வருமான ஆதாரம். பல பெரிய நிறுவனங்களுக்கு அவங்க மொத்த வருமானத்துல 40 இருந்து 50% வரைக்கும் அமெரிக்காவில இருந்து தான் வருது. இந்த சந்தையில ஒரு சின்ன ஆட்டம் கண்டா கூட அது அந்த கம்பெனிகளோட லாபத்தை பெரிய அளவுல பாதிக்கும். இந்த வரி பிராண்டட் மருந்துகளுக்கு மட்டும்தான், ஜெனரிக் இல்லன்னு சில பேர் சமாதானம் சொன்னாலும் மார்க்கெட் அதை நம்ப தயாரா இல்ல. ஏன்னா வர்த்தக போர்ல ரூல்ஸ் எப்ப வேணாலும்
வேணாலும் மாறலாம். இன்னைக்கு பிராண்டட் மருந்துக்கு வர வரி நாளைக்கு ஜெனரிக் மருந்துக்கு வராதுன்னு எந்த கேரண்டியும் இல்ல. இந்த நிச்சயமற்ற தன்மை தான் பங்குச்சந்தை சரிவுக்கு முக்கிய காரணம். இந்திய மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் உடனே மீட்டிங் போட்டாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. அரசாங்கத்துக்கிட்டையும் உலக வர்த்தக அமைப்புலையும் முறையிடலாம்னு ஆலோசனைகள் நடந்துச்சு. ஆக ட்ரம்போட ஒரு அறிவிப்பு பல்லாயிரம் கோடிகள் புரள்ற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில ஒரு விதமான பயத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கி இருக்கு. இதுதான் இதோட உடனடி தாக்கம். இதுவரைக்கும் நாம பார்த்தது நியூஸ்ல வந்த செய்திகள், பங்குச்சந்தையோட ரியாக்ஷன், இதெல்லாம் பிரச்சனையின் ஒரு பக்கம் மட்டும்தான். இப்போ நாம இந்த நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்க போறோம். இந்த ஆட்டத்தோட உண்மையான நோக்கம் என்ன? இதோட உண்மையான டார்கெட் யாரு? ஒரு நிமிஷம் யோசிங்க. அமெரிக்கால ஒரு சாதாரண குடிமகன் மருத்துவ செலவால எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நமக்கு தெரியும். உலகின் நம்பர் 1 வளர்ந்த நாடுன்னு சொன்னாலும் அங்க மருத்துவ செலவுகள் ஆகாயத்தை தொடர அளவுக்கு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அங்க இருக்கிற பிக் பார்மான்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான மருந்து கம்பெனிகள் தான். இந்த கம்பெனிகள் புதுசா மருந்து கண்டுபிடிச்சு அதுக்கு பேட்டன்ட் வாங்கி அந்த மருந்தை ரொம்ப ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க. இந்த பிக் பார்மா கம்பெனிகளுக்கும் அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் இடையே ஒரு பெரிய கூட்டணி இருக்கு. இந்த கொள்ளை லாபம் அடிக்கிற கூட்டணியை உடைக்கிறேன்னு சொல்லிதான் ட்ரம்ப் மாதிரி அரசியல்வாதிகள் தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்ப இந்த இந்திய ஜெனரிக் மருந்துகளோட ரோல பாருங்க. இந்த பிக் பார்மா கம்பெனியோட பேட்டன்ட் முடிஞ்சதும் அதே மருந்த இந்திய கம்பெனிகள் ரொம்ப கம்மி விலையில ஜெனரிக் மருந்துகளா தயாரிச்சு அமெரிக்க சந்தையில விற்கிறாங்க. இதனால விலை பல மடங்கு குறையுது. ஆக இந்திய ஜெனரிக் மருந்துகள் அமெரிக்காவோட பிக் பார்மா கம்பெனிகளோட கொள்ளை லாபத்துக்கு ஒரு தடையா இருக்கு. அதே நேரம் அமெரிக்க மக்களோட மருத்துவ செலவுகளை குறைச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியையும் செய்யுது. இங்கதான் கதையோட முக்கிய ட்விஸ்ட் வருது. ட்ரம்ப் அவர்கள் இந்த 100% வரியை போடுறதன் மூலமா என்ன சொல்ல வராரு? இந்தியாவிலிருந்து வர மருந்துகளோட விலை அதிகமாயிடும். அதனால அமெரிக்க கம்பெனிகளே இங்கேயே மருந்து தயாரிக்கணும். வேலை வாய்ப்பு அமெரிக்காவுக்கே கிடைக்கும். இதுதான் அவரோட வாதம். இது கேட்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைப்படி கரெக்டா தெரியலாம். ஆனா இதோட உண்மையான விளைவு என்ன தெரியுமா? ட்ரம்ப் அவரோட இந்த வரியால இந்தியாவிலிருந்து போற எல்லா மருந்துகளோட விலையும் உயர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்திய கம்பெனிகள் அமெரிக்காவில் ஆளை கட்டினாலும் அங்க உற்பத்தி செலவு அதிகம்ங்கிறதால மருந்து விலை இயல்பாவே அதிகமாகத்தான் இருக்கும். ஆக எந்த வழியில பார்த்தாலும் கடைசியில பாதிக்கப்பட போறது யாரு? அந்த மருந்தை வாங்கி பயன்படுத்துற அமெரிக்காவோட சாதாரண குடிமகன் தான். விலை கம்மியா இருக்க இந்திய ஜெனரிக் மருந்துகள் கிடைக்காதப்போ அவன் அதிக விலை இருக்க அமெரிக்க மருந்துகளையே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவான். அதனால ட்ரம்ப் அவர்களோட இந்த ஆட்டம் இந்தியாவை தண்டிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையிலேயே அமெரிக்க மக்களோட தலையில தான் பாரத்தை சுமத்துது. இது அமெரிக்க உள்நாட்டு அரசியல் ஆடுற ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம். இதுல இந்திய மருத்துவத்துறை ஒரு கருவியா பயன்படுத்தப்படுது. ஆனா உண்மையான பலியாடு அமெரிக்க மக்கள் தான். இந்த 100% வரி அறிவிப்பு ஒரு பனிமலையின் நுனி மட்டும்தான். இதுக்கு பின்னாடி இதை விட பெரிய நீண்ட கால ஆபத்து ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. அதோட பேரு தான் செக்ஷன் 232 இன்வெஸ்டிகேஷன். செக்ஷன் 232 அப்படின்னா அமெரிக்காவோட 1962 வர்த்தக சட்டத்துல இருக்கிற ஒரு பிரிவு. இந்த பிரிவின் படி ஒரு பொருளோட இறக்குமதி அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு வர்த்தகத்துறை முடிவு செஞ்சா அந்த இறக்குமதியை கட்டுப்படுத்தவோ தடை செய்யவோ இல்லனா அது மேல கடுமையான வரி விதிக்கவோ அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கு. கடந்த ஏப்ரல் 2025 அமெரிக்க வர்த்தகத்துறை இறக்குமதி செய்யப்படுற மருந்துகள் மற்றும் அதன் மூலப்பொருட்கள் அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கான்னு செக்ஷன் 232 விசாரணையை தொடங்கி இருக்கு. அதாவது நம்ம மருந்து தேவைக்கு நாம ஏன் இந்தியா மாதிரி வெளிநாடுகளை நம்பி இருக்கணும்? ஒருவேளை போர் மாதிரி ஒரு நெருக்கடி நேரத்துல அந்த நாடுகள் நமக்கு மருந்து சப்ளையை நிறுத்திட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இது நம்ம தேசிய பாதுகாப்பு ஆபத்து இல்லையா? இதுதான் இந்த விசாரணையோட மைய கேள்வி. இந்த விசாரணை இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இதோட அறிக்கை 2026 வருஷ தொடக்கத்துல வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அந்த செக்ஷன் 232 அறிக்கை ஆமா மருந்து இறக்குமதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தான் சொல்லிருச்சுன்னா அதிபரோட கைகள் இன்னும் பலமாயிடும். அப்போ அவர் இந்த 100% வரிய ஜெனரிக் மருந்துகள் உட்பட எல்லா மருந்துகளுக்கும் விரிவுபடுத்தலாம். இல்லனா கோட்டா முறையா கொண்டு வரலாம். அதாவது இந்தியாவில இருந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு மருந்துகள் மட்டும் தான் இறக்குமதி செய்ய முடியும்னு ஒரு லிமிட் வைக்கலாம். இல்லனா சில குறிப்பிட்ட மருந்துகளோட இறக்குமதிக்கு முழு தடை கூட விதிக்க முடியும். ஆக இந்திய மருந்து கம்பெனிகள் மற்றும் முதலீட்டாளர்களின் உண்மையான பயம் இந்த 100% வரி இல்ல, அது எதிர்காலத்துல வரப்போற இந்த செக்ஷன் 232 விசாரணையோட முடிவுதான். இந்த நீண்ட கால நிச்சயமற்ற தன்மை தான் ஒட்டுமொத்த துறையையும் ஒருவித பதற்றத்துல வச்சிருக்கு. சரி, இவ்வளவு பெரிய சவாலுக்கு இந்தியாவோட பதில் தான் என்ன? நாம என்ன செய்ய போறோம்? உலகின் மருந்தகம்ங்கிற நம்ம பட்டத்தை நாம அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருவோமா? நிச்சயமா இல்ல. இந்தியா இந்த விஷயத்துல பல வழிகள்ல காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு. முதல் வேளையா இந்தியா இந்த வரி விதிப்பை உலக வர்த்தக அமைப்புல எதிர்க்க வாய்ப்பு இருக்கு. ஒருதலை பட்சமா விதிகளை மீறி விதிக்கப்படுற தடைகளுக்கு எதிராக முறையிட WTOல இடம் இருக்கு. இது ஒரு நீண்ட சட்ட போராட்டமா இருக்கலாம். ஆனா நம்ம எதிர்ப்ப சர்வதேச அளவுல பதிவு செய்யறது ரொம்பவே முக்கியம். எல்லா மூட்டைகளையும் ஒரே கூடையில வைக்க கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்திய மருந்துத்துறை இதை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கு. அமெரிக்கா பெரிய சந்தையா இருந்தாலும் நாம ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஆசிய நாடுகள்லயும் வலுவா இருக்கும். ட்ரம்போட இந்த நடவடிக்கை புதிய சந்தைகளை தேடுற நம்ம முயற்சிகளை இன்னும் வேகப்படுத்தும். ட்ரம்ப் அவரோட கண்டிஷனே அமெரிக்காவில் ஆலை கட்டினா வரி இல்லங்கிறது தான். சில பெரிய இந்திய மருந்து கம்பெனிகள் ஏற்கனவே அமெரிக்காவில் உற்பத்தி ஆலைகளை வச்சிருக்கு. இப்போ இன்னும் சில கம்பெனிகள் இதை
யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது செலவு அதிகமான வழிதான், ஆனாலும் அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய சந்தையை தக்க வைக்க சில நிறுவனங்கள் இதுக்கு முன் வரலாம். இந்திய அரசாங்கம் ஏற்கனவே உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலமா முக்கியமான மருந்துகளையும் மூலப்பொருட்களையும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய ஊக்குவிக்குது. ட்ரம்ப் அவர்களோட இந்த வரி இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. மூலப்பொருட்களுக்கு கூட மற்ற நாடுகளை சார்ந்திருக்காம முழுமையான தற்சார்பு அடைகிறது தான் நம்ம நீண்ட கால நோக்கம். ஆக ட்ரம்போட இந்த சவால் இந்திய மருந்து துறைக்கு ஒரு தற்காலிக பின்னடைவு தான், ஆனா இது ஒரு புதிய வாய்ப்புக்கான கதவுகளையும் திறக்குது. நம்மள நாமே சரிபார்த்து கொள்ளவும் புதிய சந்தைகளை நோக்கி நகரவும் இது ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கு. நம்ம மருந்து துறையோட பலம் அதோட தரம், உற்பத்தி திறன் மற்றும் ஆராய்ச்சி தான். இதை எந்த வரியும் அவ்வளவு சுலபமா அசைச்சிட முடியாது. சரி, அப்ப மொத்தத்துல என்னதான் விஷயம்? டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்ச இந்த 100% வரி பார்க்கிறதுக்கு இந்திய மருந்து துறைக்கு எதிரான தாக்குதல் மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்சம் முத்து பார்த்தா இது அமெரிக்கா உள்நாட்டு அரசியல மையமா வச்ச ஒரு கணக்குன்னு புரியுது. அமெரிக்காவோட உண்மையான பிரச்சனைகளான மருந்து விலைவாசி, இன்சூரன்ஸ் சிக்கல்கள், பிக் பார்மா லாபி இதையெல்லாம் சரி செய்யாம பழைய வெளிநாடுகள் மேல போடுற ஒரு சுலபமான அரசியல் தந்திரம் தான் இது. இந்த வரியால பாதிக்கப்பட போறது கோடிக்கணக்கான அமெரிக்க மக்கள் தான். அவங்களோட மருத்துவ செலவுகள் ஏறி வாழ்க்கை சுமை கூடும். இந்திய மருந்து துறைக்கு இது நிச்சயமா ஒரு சவால் தான். ஆனா இந்தியா இதுக்கு முன்னாடியும் பல வர்த்தக சவால்களை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கு. புதிய சந்தைகள், உள்நாட்டு உற்பத்தி, சட்ட போராட்டம்னு இந்தியா தன்னோட பதிலடியை பல வழிகள்ல கொடுக்கும். கடைசியா ஒண்ணு மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். சர்வதேச அரசியல்ல நாம பார்க்கிற ஒவ்வொரு தலைப்பு செய்திக்கு பின்னாடியும் நாம பார்க்காத ஒரு பெரிய விளையாட்டு ஒளிஞ்சிருக்கும். அந்த உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு விஷயத்தை ஆராய்ஞ்சா மட்டும்தான் நமக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். இந்த மாதிரி சர்வதேச அரசியல், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சிக்கலான விஷயங்களை உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்போட இந்த 100% வரி சரியான நடவடிக்கையா? இதனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் ரொம்பவே முக்கியம். இதே மாதிரியான இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.